أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நாம் எல்லாம் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேரகாலத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புனித ரமதானுடைய மாதம் இன்னும் ஓரிரு தினங்களிலே நம்மை அடைய இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே வருடத்துக்கு ஒரு முறை நம்மை அடைந்து விட்டு எந்த அளவுக்கு வேகமாக ரமதானுடைய மாதம் நம்மை அடைகிறதோ அதைவிட வேகமாக நம்மை விட்டு அது பிரிந்து செல்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று வரைக்கும் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோமோ, சிந்தனை ஞாபகம் இருக்கின்ற அந்த வருடத்திலிருந்து எத்தனை ரமதான்களை நாங்கள் தாண்டி இருக்கிறோம். ரமதானுடைய மாதம் நெருங்குகிற நேரத்திலே அதற்கு முன்னைய ஹுதுபா பிரசங்கம், ரமதானுடைய மாதம் வரப்போகிறது, அதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த புனிதமான மாதத்திலே நல்ல மனிதர்களாக நாங்கள் மாறுவதற்கு இப்பொழுதிலிருந்தே நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை ஹுத்துபாக்களை கேட்கின்றோம். வருடத்துக்கு ஒரு முறை ரமலானுடைய மாதத்தை மேக்சிமம் நல்ல முறையில் கழிப்பதற்கு நாங்கள் ட்ரை பண்ணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அதாக்கும் ஷஹ்ரு ரமலான், தோழர்களே, உங்களுக்கு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது. ஷஹ்ருன் முபாரக், அது ஏனைய மாதங்களை போன்று அல்ல, பரக்கத் செய்யப்பட்ட மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் அனைவருக்கும் பரக்கத் பொருந்திய மாதம் உங்கள் கண்முன்னே வந்திருக்கிறது. ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, அந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, கடமை என்று வருகிற நேரத்தில் அந்த கடமையை செய்வதற்கு இஸ்லாம் யாருக்கெல்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கிறதோ, அந்த கடமையை செய்யாமல் இருப்பதற்கு யாருக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறதோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த கடமையை விட்டு பின்வாங்க முடியாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சகோதரர்களே, சின்ன பிள்ளைகளை அவர்களுடைய சிறு வயதிலே இருந்து ரோடு நோக்க பழக்க வேண்டிய நாங்கள் சில குடும்பங்களிலே, சில கிராமங்களிலே, சில ரோடுகளிலே வயது முதிர்ந்தவர்களும் வாலிபர்களும் ரமதானுடைய காலங்களில் நோன்பை நோக்காமலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு சகோதரர்களை யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுவார்கள். கள்ளத்தனமான முறையில் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரும் தெரியாத முறையில் தண்ணீர் குடித்து சாப்பிட்டு விட்டு வளமை போன்று நாங்கள் இருந்து விட்டோம் என்றால் மக்களுக்கு நாங்கள் மறைக்கிறோம் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மக்களுக்கு பயந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் பயப்பட வேண்டியது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். எனவே நோன்பு கடமை என்று வருகிற நேரத்தில் எங்களுடைய தொழிலை காரணம் காட்டியோ, எங்களுடைய பிஸியை காரணம் காட்டியோ, எங்களுடைய தொழில் உங்களை மாதிரி அல்ல, சரியான களைப்பாக இருக்கிறது,
சரியான கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது, தொழிலை காரணம் காட்டியோ இந்த ரமலானை விடுவதற்கு யாருக்கும் இஸ்லாம் அனுமதி வழங்கவே இல்லை. ரமலானுடைய காலத்துல யார் பயணம் மேற்கொள்றாங்களோ, முசாஃபிராக இருக்கிறாங்களோ, நோயாளிகளாக இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு இஸ்லாம் ஒரு அனுமதி கொடுக்கிறதுன்னா, வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோயாளிகளாக இருக்கிறீங்களோ, யார் பிரயாணத்தில் இருக்கிறீங்களோ, அவர்களுக்கு ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உகர், இருக்கிற நாட்களில் நோன்பை விடலாம். விட்டால் நீங்க வேறொரு நாளில் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் சொல்லுது. இப்ப யாரும் பிடிச்சி இஸ்லாம் திணிக்கல. நீ நோயாளியாக இருந்தால் நோன்பு பிடிக்கவும் இல்ல நரகத்துல, நீ பிரயாணியாக இருந்தால் நோன்பு பிடிக்கவும் இல்ல நரகத்துல, இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. எவ்வளவு அழகாக நமக்கு அனுமதி தருகிறது தெரியுமா? அவன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உகர், யார் நோயாளிகளாக இருக்கிறீங்களோ, யார் பிரயாணிகளாக இருக்கிறாங்களோ, அவர்கள் இன்னொரு நாளில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. என்றால் இது கடமை, யாராலும் இதை விட முடியாது. பெண்களை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, அவர்களுடைய ஹைத் காலங்களிலே தொழுவது ஹராம், நோன்பு நோக்கிறது ஹராம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த காலங்களில் கடமையான தொழுகைகளை பெண்கள் விட்டார்கள் என்றால் அதை கதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அது தாண்டிட்டு போயிடலாம், அது பெண்களுக்குரிய சலுகை. ஆனால் மாதாந்தம் ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் ரமலானுடைய மாதத்தில் பெண்களுக்கு ஏற்பட்டால் என்ன செய்யணும்? எத்தனை நோன்புகளை மாதவிடாயின் காரணமாக விடுறாங்களோ அத்தனை நோன்புகளை அவர்கள் கதா செய்யும், அத்தனை நோன்புகளை கதா செய்யும். அதை விட்டுறதுக்கு சந்தர்ப்பம் இஸ்லாம் கொடுக்கல. அது மாதிரி சகோதரர்களே, சில நோயாளிகள் இருப்பார்கள், நிரந்தர நோயாளிகள், அப்படின்னு அவங்களுக்கு இதுக்காக அதாவது இதுக்காக மீண்டு வர மாட்டார்கள் என்பதை அஸ்யூம் பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். கடைசி சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, அவர்களுக்கு பிரத்யேகமான சட்டம் இஸ்லாம் சொல்லுது. கருப்பிணி தாய்மார்களுக்குரிய சட்டம் இஸ்லாம் சொல்லுது. பாலூட்டும் தாய்மார்களுக்குரிய சட்டம் இஸ்லாம் சொல்லுது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்புடைய சட்டங்களை ரமலான் வருவதற்கு முன்னால் படிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த மாதத்தை வரவேற்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் ரமலானை பத்தி படிக்கிறது. ரமலான் மாசம் வந்ததுக்கு போக சட்டங்களை படிக்கிறத விட அரபு நாடுகள்ல சகோதரர்களே, ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் ஷஅபானுடைய மாதத்திலே வாலிபர்களை அழைத்து, அதன் பெண்கள் பகுதியில் பெண்களை அழைத்து, வயோதிபர்களை அழைத்து மஸ்ஜிதாக நிகழ்ச்சி நடத்துவார்கள் தெரியுமா? ரமலானுடைய அஹ்காமு ஸியாம், நோன்புடைய சட்டங்கள். மாதம் வருவதற்கு முன்னால் நாங்க ரெடி. எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? வயதாளிகளும் ஃபேஸ் பண்ணுவோம், வாலிபர்களும் ஃபேஸ் பண்ணுவோம், பெண்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லா மசாலாக்களும், எல்லா ஃபத்வாக்களும், எல்லா மார்க்க சட்ட திட்டங்களும் அவங்களுக்கு தெரியும். வர்றதுக்கு முன்னால தயாராகிறது இதுதான். ரமலானுக்கு தயாராகிறது என்பது அந்த நோன்பு சம்பந்தமான சட்டங்களை படித்து விட்டு நாங்கள் தயாராகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இன்னும் ஒரு சில தினங்கள் நமக்கு இருக்குதா, நாங்க நோன்பு சம்பந்தமான சட்டங்களை படிக்கும். இன்றைக்கு நிறைய வீடியோக்கள் இருக்குது, யூடியூப்ல நிறைய கிளாஸஸ்கள் இருக்குது, பேஸ்புக்ல நிறைய வீடியோ நமக்கு கண் முன்னாடி எங்க கைக்குள்ளே சேருது. எனவே சகோதரர், இந்த நாட்கள் நம்ம தேடி படிக்கணும். ரமலான் வரப்போகிறது, இப்ப என்ன செய்யறது? நோன்புடைய சட்டங்கள் என்ன, பிள்ளைகளுடைய நோன்பு சட்டங்கள் என்ன, பெண்களுடைய சட்டங்கள் என்ன, இவைகளை படிப்பதே ரமலானை வரவேற்பதில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக சகோதரர்களே, எல்லாத்துக்கும் முன்னாடியும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்யும், யா அல்லாஹ், ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு ரமலான் கண் முன்னால் தெரிகிற மாதிரி விளங்குது, இன்னும் ஒரு சில தினங்களில் அடைய போகிறோம், அதை பூரணமாக அந்த மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திரன்னு கேள்வி. ஏன்னா சகோதரர்களே, எத்தனை பேர் இந்த ரமலான் அடையணும்னு இருப்பாங்க, அந்த ரமலான் அடைகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மௌத்தாகிறதுக்கு அல்லாஹ் கதா கத்தில் எழுதி இருப்பார். நம்ம துவா கேட்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். யா அல்லாஹ், ரமலான ஆசையோடு எதிர்பார்க்கிறோம், இப்ப கண் முன்னாடி வந்திருக்கிறது, அதை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்துல கூடுதலாக என்ன செய்வார்கள் என்றால் இபாதத்துக்கள் ஈடுபடுவார்கள். சஹாபாக்களும் இபாதத்துக்கள் ஈடுபடுவார்கள். அப்ப நாங்க இப்ப பிளான் பண்ணணும், இந்த எதிர்வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்துல வளமைக்கு மாற்றமான அமல்கள்ல கூடுதலான நேரங்களை நம்ம செலவழிக்கிறது என்றால் எப்படி எங்க ஷெட்யூல டைம் டேபிள பிளான் பண்றது? நார்மல் டேஸ்ல மாதிரி இல்ல. ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளெக்சிபிளாக மாறிடும். பாடசாலைக்கு விடுமுறை கொடுக்கறாங்க, கிளாஸஸ்களுக்கு விடுமுறை கொடுக்கறாங்க, தொழில் செய்கிற இடங்களை டைமை சேஞ்ச் பண்றாங்க. மாற்று மத சகோதரர்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் ரமலானுடைய நோன்பு வருகிறது அவங்க கூட ரெஸ்பாண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, டைம்ல பிளெக்சிபிளா கொடுக்குறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாத்திலையும் பிளெக்சிபிள் இருக்கக்கூடிய நாங்க நம்ம நினைக்கிறோம் இல்ல, அது ஒரு லீவாக ஒரு வெக்கேஷனாக எடுத்துக்கொள்றோம். ரமலான் மாதம் ஓய்வு எடுக்கிற மாதம், அப்படி அல்ல.
ரமலான் மாதத்துல கூடுதலாக எல்லோரும் எதுக்கு ஓய்வு எதிர்பார்க்கிறாங்கன்னா அல்லாஹ்வோடு நெருங்குறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆண்களோ பெண்களோ சாலிஹான நல்லமல்களை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் வஹுவ முஃமினுன், எப்படி செய்யணும்? அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு இந்த இபாதத்துக்களை செய்தால் அல்லாஹ் நன்மையை தருவான் என்ற நல்லெண்ணத்தோடு, முகஸ்துதி இல்லாமல் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறார்களோ அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல கொடுக்கிற கிஃப்ட். இன்னைக்கு எல்லோரும் இந்த கிஃப்டுக்காக அலைந்து திரிகிறார்கள். நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, தட்டு தடுமாறுகிறார்கள். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வேர்டும் எங்களுக்கு வாக்கு தர்றான். என்ன வாக்கு தர்றான் தெரியுமா? மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் நம்பிக்கையோடு நல்ல அமல்களில் ஈடுபடுறாங்களோ ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாங்க அவருக்கு கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? நல்ல சாந்தமான, நிம்மதியான, மனமான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும். அரபு இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் சும்மா சொல்லல. ஃபலனுஹ்யியன்னஹு, நிச்சயமாக, சத்தியமாக, கன்ஃபார்மாக அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அருமையான சந்தர்ப்பம். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த ரமலானை எங்களுக்கு ஆக்கிக் கொள்ளலாம். இபாதத்துக்களை அலங்கரிச்சு அமல் இபாதத்துக்களை ஈடுபட்டு அல்லாஹ் வாக்களித்த சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியுமானவர்கள் இந்த ரமலானை ஒரு தளமாக, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் நிச்சயமாக அந்த சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு கிஃப்டாக தருவதற்கு காத்திருக்கிறான். இது இந்த உலகத்துல கிடைக்கிற கிஃப்ட். அல்லாஹ் இதுக்கு மறுமையிலும் ஒரு கூலிய தரணுமே. மறுமையில் அல்லாஹ் என்ன கூலி தரான் தெரியுமா? வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். இன்னும் என்ன இபாதத்துக்கள் செஞ்சாங்களோ அதுக்குரிய கூலிகளை அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். எனவே சகோதரர்களே, சாலிஹான இபாதத்துக்களை ஈடுபட்டோம் என்றால் இந்த துனியாவிலையும் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருகிறான், மறுமை நாளிலும் கூலியை தருகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்ப நியத்து வைக்கணும், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து என் வாழ்க்கையில இபாதத்துக்களை கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம்? குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல அமல் இபாதத்துக்களை எப்படி அலங்கரிப்பதற்கு நான் நேரத்தை எப்படி ஒதுக்கலாம் என்பதை நாங்கள் இப்பொழுது நியத்தை வைக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இப்ப எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த டைம் எடுங்க, இபாதத் செய்யுங்க, அமல் செய்யுங்கன்னு மிம்பர்ல பேசுறதுக்கு லேசி. ஆனா களத்துல நாங்க இந்த கடையில வெயிட் பண்றோம், எங்க தொழில் இப்படி இருக்குது, நாங்க இவ்வளவு பிஸி ஆகிறோம், எந்த தொழில் இத்தனை மணிக்கு தொடங்கி இத்தனை மணிக்கு முடியுது, அது நடைமுறை சாத்தியமான ஒரு கேள்வி வரும். இபாதத்துக்களுக்கு டைம் ஒதுக்குறது மிம்பர்ல பேசுறதுக்கு சிம்பிளாக இருக்கும், நடைமுறை சாத்தியமான ஒரு கேள்வி வந்தா அந்த கேள்விக்கும் சஹாபாக்களோட வாழ்க்கையில பதில் இருக்குது. உங்களோட உள்ளத்துல வரக்கூடிய இந்த உள்ளத்துல வரக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லாமல் இல்லை. அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கண்கூடாக கண்டவர்கள், அவர்களோடு வாழ்ந்து இஸ்லாத்திலே மரணித்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் தாபிஊன்கள் என்று சொல்லுவார்கள். நபியோடு இருந்தவங்க சஹாபாக்கள், சஹாபாக்களோடு இருந்தவங்க தாபிஊன்கள். தாபிஊன்கள்ல மிக முக்கியமான ஒரு தாபிஈ யார் தெரியுமா? கதாதா என்று சொல்லக்கூடிய தாபிஈ. அவர் நபித்தோழர்களோடு ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக அவர்களோடு சகவாசம் பெற்றோரால். அவர் சொல்றார், புகாரியில வரக்கூடிய செய்தி, கானல் கௌமு யத்தஜிரூன். எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை? பிசினஸ் பார்க்கணும், கடையை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், அது உண்மை. இதே பிரச்சனை சஹாபாக்களும் இருந்துச்சா இல்லையா? அவர்களும் பிசினஸ் பண்ணினாங்களா இல்லையா? அவர்களும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணினாங்களா இல்லையா? அவர்களும் ரிட்டைல் வியாபாரம் பண்ணினாங்களா இல்லையா? எத்தனை தொழில் செய்தார்கள்? எந்த தொழிலை கேளுங்க, சஹாபாக்களோட வரலாறுகளை புரட்டினீங்கன்னா அதுக்கு ஆதாரத்தோடு எடுக்கலாம். இப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்த தாபிஈ சொல்றார், கானல் கௌமு யத்தஜிரூன். சஹாபா சமூகம் நபித்தோழர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், பிசினஸ் பண்ணாங்க. ஆனால் லாக்கின் இதா நாபஹும் ஹக்கும் மின் ஹுகூகில்லாஹ், வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டார். தொழுகிற நேரம் வருது, நோன்பு முடிக்க வேண்டிய மாதம் வருது, ஜகாத் கொடுக்க வேண்டிய காலம் வருது, ஹஜ் செய்ய வேண்டிய பீரியட்ஸ் வருது, உம்ராவுக்குரிய நேரம் வருது. சும்மா சொல்றேன், இபாதத்துக்கு நீங்க எதையும் விடுங்க. அப்ப ஹக்கும் மின் ஹுகூகில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹக்குகள் என்றால் அல்லாஹ்க்கு நம்ம செய்யக்கூடிய இபாதத்து. இபாதத்துக்கு ஒரு நேரம் வந்து விட்டால் லம் துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவங்களோட பிசினஸோ அவங்களோட தொழிலோ அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டும் அவர்களை திசை திருப்பாது. பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க, பிசினஸும் பண்ணுவாங்க, தொழுகைக்கும் வருவாங்க, பிசினஸும் பண்ணுவார்கள், நோன்பை நோப்பார்கள், பிசினஸும் பண்ணுவார்கள், முன்பின் சுன்னத்துக்களை சொல்வார்கள், பிசினஸ் பண்ணுவார்கள், சதக்கா கொடுப்பார்கள்,
பிசினஸ் பண்ணுவார்கள், மஸ்ஜிதோடு அவர்கள் தன்னுடைய இணைப்பை கூடுதலாக கூட்டிக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ்களை புரட்டி பாருங்க. பள்ளியோடு நெருங்கிய சஹாபாக்கள், இபாதத்துக்கோடு நெருங்கிய சஹாபாக்கள், இவங்க எல்லாரும் சும்மா இருந்து கூட சாப்பிட்டவர்கள் இல்லை. பெரும் பெரும் வியாபாரிகள் இருந்தார்கள், பெரும் பெரும் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இருந்தார்கள், தொழில் அதிபர்கள் இருந்தார்கள். ஆனால் இபாதத்தில் வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைத்து விட்டு மஸ்ஜிதுக்கு வருவோம். இஸ்லாம் எப்பயாவது சொல்லி இருக்கிறார், ரமலான் வந்து விட்டா தொழிலுக்கு லீவை கொடுத்துருங்க, யாரும் தொழில் செய்வது ஹராம், பிசினஸ் பண்ண கூடாது, ஒரு மாதம் முழுக்க எல்லாரும் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் சொல்லுங்க, அப்படி சொல்லவே இல்லை. நீங்க தொழில் செய்யுங்க, குடும்பத்தோடு நீங்க பாருங்க. வரும் ரமலான் நோன்பு காலத்துல நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துலதான் கணவன் மனைவி ஒன்று சேர்றது ஹராம். நோன்பு திறந்ததுக்கு பிறகு சஹர் வரைக்கும் அல்ல அதையும் ஹலாலாக்கு. இஸ்லாம் ஒரு அமலை வச்சு யாரையும் கஷ்டப்படுத்தணும். உங்களுக்கு தெரியுமா? நீங்க எந்த அமலை பாருங்க பாபா, இஸ்லாம் அமல் என்று அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய எந்த இபாதத்துக்களை பார்த்தாலும் மனிதர்களை கஷ்டப்படுத்தாத முறையில மனிதர்களுடைய உணர்வை மதித்துதான் இஸ்லாம் இபாதத்துக்களை நமக்கு கடமையாக்கி இருக்கிறது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. தொழுகை கடமையாக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் மிஅராஜுடைய பயணத்தில் 50 வக்துகள் அல்லாஹ் கொடுக்கிறார். ரசூல் எடுத்துட்டு வராங்க, சொல்லி திரும்ப போய் நீண்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். கடைசியில 5 வக்து எடுத்துட்டு வந்தாங்க. திரும்பவும் சொல்றாங்க, இதுவும் ஒரு உம்மத்துக்கு கஷ்டம், குறைச்சு கேட்டுட்டு வாங்கன்றாங்க. ரசூல் சொல்றாங்க, இதுக்காகலையும் குறைக்க இயலாது, திரும்பி வந்தாங்க. அப்படி குறைத்த 5 வக்துகளை தொழுறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாடாக இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கு. உண்மை இது. நான் சொல்ல வரல, எல்லாருக்குமே லேசி, எல்லாருக்குமே கஷ்டம் தான். நேரத்தை ஒதுக்குறது, மஸ்ஜிதுக்கு வாரது, நோம்பு பிடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா மனிதன் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதுல டைம் எடுத்து இபாதத்துகளுக்கு நேரம் ஒதுக்குறது என்பது ஆகப்பெரிய கஷ்டம். ஆனா அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நானும் நீங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை அல்ல. ஒரு வித்தியாசமான சிந்தனை போராட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்பது மஸ்ஜிதோடு மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். பஜாரில் இஸ்லாத்தை கொண்டு வராதீர்கள். ஸ்போர்ட்ல விளையாட்டுல இஸ்லாத்தை கொண்டு வந்து பேசாதீங்க. தொழில இஸ்லாத்தை கொண்டு வராதீங்க. குடும்பத்துல இஸ்லாத்தை கொண்டு வருவாங்க. மார்க்கம் என்பது பள்ளி கேட்டுக்கு போல மார்க்கத்தை அமல்படுத்துக்கு கேட்டுக்கு வெளியே வந்தா உலகத்துக்கு வந்திருக்கிறான். இது அல்மானிய சிந்தனை ஆகப்பெரிய டேஞ்சரான கொள்கை. இன்றைக்கு எங்கட முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் திட்டமிட்டு முஸ்லிம்களை போன்று வேடமிட்டு இன்றைக்கு இஸ்லாம் எல்லாம் இவ்வளவு மட்டும் போதும். இன்னைக்கு அதை அல்லாஹ் கண்முன்னால காட்டுறான். என்னப்பா முந்தைய மாதிரி தாவாவோட ஈடுபாடு இல்லையா? மஸ்ஜிதோட தொடர்பு இல்லையா? நீங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்க கூடாதா? அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு உங்களால ஒண்ணு செய்யலவா? இல்ல ஹசரத், இப்ப முந்தைய மாதிரி இல்ல, கொஞ்சம் மார்க்கத்தை கொஞ்சம் ஒரு அளவாகத்தான் வச்சிருக்கிறேன். பச்சையாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மார்க்கத்தை கொஞ்சம் ஒரு அளவா வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பிசினஸ்ல கொஞ்சம் ஈடுபாடு காட்டணும், குடும்பத்துல கொஞ்சம் ஈடுபாடு. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க? பிசினஸ் ஒன்றும் செய்யாம குடும்ப வாழ்க்கையை பார்க்காம இஸ்லாத்தை மட்டும் பார்த்தீங்க இல்லையே. அது ஒரு வித்தியாசமான சிந்தனை. ஏனென்றால் இன்றைக்கு குறிப்பாக இந்த சிந்தனையை அந்த மோசமானவர்கள் நண்பர்களுடைய தலையில போட்டு நண்பர்கள் மூலமாக சொல்ல வைக்கிறான். சோசியல் மீடியாக்கள்ல பெண்களோட தலையில போட்டு பெண்கள் மூலமாக சொல்ல வைக்கிறோம். பள்ளிக்கு போறோம், வைஃப் சொல்லுவாங்க. சிலருடைய பிரச்சனை மனைவிமார்கள் சொல்லுவாங்க, முந்தைய மாதிரி இப்ப வைஃபுக்கு விருப்பம் இல்லை பள்ளிக்கு வந்துட்டு போறது, டைமுக்கு போனா வந்துடும். பள்ளியில டைம் ஸ்பெண்ட் பண்ண வைஃபுக்கு விருப்பம் இல்லை, பாப்பாக்கு விருப்பம் இல்லை, உமாவுக்கு விருப்பம் இல்லை. இது யார் சொன்னது? இது யாரும் மேடை போட்டு சொல்லல. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சில நாடுகளில் இஸ்லாத்தை முதன்மைப்படுத்தி பின்பற்றிக் கொண்ட சில நாடுகள் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு முரணான காரியங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்குது. என்ன செஞ்சாங்க? பப்ளிக்ல போட்டு சொன்னாங்க இஸ்லாத்துக்கு முரணாக செய்ய இல்ல. அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர். ஒரு சில நாடுகளிலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு அதுக்கென்று சில நிறுவனங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ்டோடு இருந்துச்சு. சில ஆட்சி மாற்றங்களின் காரணமாக என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த ஹைஅத்துல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அந்த ஆபரேஷனை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒண்ணும் செய்யல. பப்ளிக்ல வந்து அதை செய்யாது இது செய்ய யாருமே பிரச்சாரம் கூட பண்ணல. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற தஅவா என்ற ஒன்றை முடக்கி விட்டார்கள். உலகம் தலைகீழாக இன்றைக்கு மாறிக்கொண்டு போகுது. இந்த ஊரிலேயும் மதுபான சாலையா, இங்கேயும் விபச்சாரம் இல்லையா, இங்கேயும் சினிமா ஹோலா, இங்கேயும் மார்க்கத்துக்கு முரணா, இங்கேயும் சிகரெட் குடிக்கலாமா, இங்கேயும் மதுபானம் யூஸ் பண்ண, அந்த அளவுக்கு திகழ்ச்சி பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் மாறிக்கொண்டு போகுது. நம்முடைய வாலிபர்கள் தடுமாறுகிறார்கள். அங்கேயே அப்படி நடக்கிறா நாங்க என்னப்பான்னு கேட்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர், மிகப்பெரிய சோதனை, இது மிகப்பெரிய சோதனை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபன், இந்த மார்க்கம் என்பது கஷ்டமான காலத்தில் குறைவானவர்களை கொண்டு உருவாகினது. ஃபஸயஊது கரீபா, இடையில ஒரு காலம் எல்லோரும் இஸ்லாத்தை பாராட்டி இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தார்கள். ஆனா ஒரு காலத்துல
மெஜாரிட்டி இருப்பாங்க, உள்ளத்துல இஸ்லாம் இருக்காது. குறைவானவர்களா குறைந்து கொண்டு போகும். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் மக்களுடைய குவான்டிட்டியை பார்க்காம, நிறைய பேர் என்னோட இல்லையே, நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்களே, நிறைய பேர் வந்து சர்வசாதாரணமாக போய் கொண்டிருக்கிறாங்களே, இதை பார்க்காம உறுதியாக இந்த கொள்கையில இருந்து அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், நபி எங்களுடைய தூதர் அல்லாஹ்வும் ரசூலும் எதை மார்க்கமாக சொன்னார்களோ அதை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு குரபாக்கள் என்று சொல்வார்கள். நபிகளார் சொன்னார்கள், அந்த காலகட்டம் வந்தால் ஃபதூபாலில் குரபா, மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டு தியாகத்தோடு இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நற்செய்தி உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டார். 1999ஆம் ஆண்டு சவுதியில் உள்ள கிரேட் முஃப்தி ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மௌத்தாகிறார். இன்றைக்கு 25-26 வயசை தாண்ட மௌத்தாகி 26 வருஷத்தை தாண்ட அவர் உயிரோடு வாழுகின்ற காலத்தில் மாணவர்கள் ஒரு கிளாஸ் நடத்துறார். அந்த கிளாஸ்ல அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஃபஇன்ன அஸ்லனா ஹாதா, இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் யுதபரு குர்பத்து அஸ்ரின் லில் இஸ்லாம். அவர் சொல்றார், இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இஸ்லாமிய மார்க்கத்திலே அந்த குரபாக்கள் உருவாகிற காலம். நிறைய மக்கள் இருப்பார்கள், மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த காலம் போன்று எனக்கு தோன்றுகிறது அவர் சொன்னார். அவர் சொன்னது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்றைக்குள்ள காலம் எப்படி இருக்கு சகோதரர் தெரியுமா? மார்க்கத்தை யாரோட பேசப்போல எங்களுக்கு நோண்டி, மார்க்கத்தை நாங்க பேசுறது நல்லா தெரியும், பேசிட்டு போறது கூட பின்னாடி கதைப்பாய் வரும். மார்க்கம் 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 என்று சொல்லி ஸ்கூலுக்குள்ளே மார்க்கத்தை கொண்டு வர பாக்குறாங்க, அதுக்கு மார்க்கத்தை கொண்டு வர பாக்குறாங்க, பிசினஸ்க்கு மார்க்கத்தை கொண்டு வர. ஏழுமண்டா மார்க்கத்தை வச்சு ஸ்கூல் நடத்தி பாருங்க, ஏழுமண்டா மார்க்கத்தை வச்சு ஆல் பாய்ஸ் கம்யூனிட்டி நடத்தி பாருங்க, மார்க்கத்தை வச்சு ஏழுமண்டா பிசினஸ் செஞ்சு பாருங்க. சவால் விடுற அளவுக்கு இன்றைக்கு மார்க்கம் என்றால் கொச்சையாக ஒரு பக்கம் வைத்து விட்டு இங்கே மக்கள் வாழ்வதற்கு எத்தனைக்கின்ற காலம். பெண்களை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் ஆண்களுக்கு கட்டுப்பட சொல்கிறது. எப்பொழுதுமே ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கணும். வீட்டுல தலைவர் வாப்பா இல்லாத ஹஸ்பண்ட், இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சாப்டர். ஆனால் இன்றைக்குரிய காலம், அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்கள் சமத்துவமாக பேசுகிறார். உங்களுக்கு எப்படி உரிமை இருக்குதோ எனக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு தலைமைத்துவத்துக்கு உரிமை இருக்குதா, நானும் வீட்டுல தலைவி தான், நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துல மனைவியிடமும் ஆலோசனைகளை கேட்க சொல்லுங்க. ஆனால் மனைவியை தலைவியாக்க சொல்லி மனைவிக்கு கீழே ஹஸ்பண்ட் வாழ சொல்லல, அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஆனா இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல ஆகப்பெரிய பிரச்சனை, மார்க்கம் சரியாக படிக்காததன் விளைவு எத்தனையோ கணவன்மார் மனைவிமார்க அந்த பேச்சுக்குள்ள சுருண்டு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பேசுகிறது சொல்லுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, சில சகோதரர்கள் அன்று திருமணம் முடிச்சு 5 மாசம், திருமணம் முடிச்சு 5 மாசத்துல டிவோர்ஸுக்கு தயாராக இருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? பேசிக்ல அவரோட பிரச்சனையை பார்த்தா மார்க்கத்தை எட்டி பார்த்துமே, மார்க்கத்தை எட்டி பார்த்துமே இல்லை. உம்மாவோட பேசக்கூடாது, வைஃப் த கண்டிஷன். மாப்பிள்ளைக்கு என்ன சொல்றேன்? உம்மாவோட பேசக்கூடாது, பாப்பாவோட பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா வாழ்க்கையை தொடரலாம், இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்றான். என்ன காரணம்? ஷைத்தான் விளையாடுறான். சமத்துவவாதம் ஹதீசுகளை எடுத்து காட்டுகிற நேரத்தில் உங்களோட மார்க்கத்தை பல்லுள்ளுக்கு வச்சுக்கோங்க, கல்யாண வாழ்க்கையில மார்க்கத்தை கொண்டு வருவான். அதே மாதிரி சமூகத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்கு, இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பு. உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பு இன்றைக்கு சமூகத்துல தாண்டவமாடுகிறது. நான் சொல்ல வரல நன் முஸ்லிமை பத்தி பேசல, முஸ்லிம் கம்யூனிட்டியை பத்தி பேசுறேன். குறிப்பாக எங்களோடு வாழுகின்ற சகோதரர்களை பற்றி பேசுகிறேன். இஸ்லாத்தை பற்றி வெறுப்பு பேச பயானா விட்டு போட்டு வர இயலாது, மௌலவி மாறா காட்ட இயலாது. அன்பார்ந்த சகோதரர்களை கொஞ்சம் யோசிப்பாரு. இந்த ஊரை ஒரு நல் வழிப்படுத்துறதாக இருந்தால் மஸ்ஜிதுகளுடைய வகிபாகம் ஆக முக்கியமாக இருக்கு. மஸ்ஜிதுகளை பலப்படுத்தும், மஸ்ஜித் நிர்வாகங்களை பலப்படுத்தும், உலமாக்களை பலப்படுத்தணும். எதிர்கால ஜெனரேஷன் நலம் கருதி இன்னும் ஆலிம் உலமாக்களை உருவாக்குறதுக்கு நல்ல மக்களை உருவாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நாட்டுல ஒவ்வொரு ஜமாத்துகள் இருக்கு, ஜமாத்துகளுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு மௌலவி அடுத்த மௌலவிக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. கருத்து வேறுபாடு என்பது உலகம் முடியும் வரைக்கும் இருக்கும். சஹாபாக்கள் காலம் தொட்டு கருத்து வேறுபாடு வந்தாச்சு. ஆனா சகோதரர்களே, இந்த கருத்து வேறுபாடுகளை பொதுமக்கள் வித்தியாசமாக வழங்கி இன்னைக்கு பேஸ்புக்ல டிக்டாக்ல ஒட்டுமொத்த உலமாக்கள் ஒட்டுமொத்த ஆளுங்களையும் விமர்சிக்கின்றது யார் தெரியுமா? பள்ளிய கண்ணால கூட காணாத சகோதரர்கள் உலமாக்களை விமர்சிக்கிறார். நாங்களும் ஷேர் பண்றோம், லைக் பண்றோம், கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் எதிர்காலம் ஆளுங்கள் இல்லாத ஒரு ஊரை நினைச்சு பாருங்க பார்ப்போம், உலமாக்கள் இல்லாத ஒரு சமூகத்தை நினைச்சு பாருங்க பார்ப்போம். பிள்ளைகள் வரும், மனிதர்கள் பிள்ளைகள் செய்வார்கள். ஆனால் தூர நோக்கோடு சிந்திக்கணும். வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கறதுக்கு ஆளுங்கள் தேவை,
வழிகாட்டுறதுக்கு ஆளுங்கள் தேவை, ஜனாசாக்கள் விழுந்தா என்ன செய்யறதுக்கு ஆளுங்கள் தேவை, தொழுகை நடத்துறதுக்கு ஆளுங்கள் தேவை, ஊரை சீர்திருத்துவதற்கு ஆளுங்கள் தேவை. அந்த ரமலான் வருகிறது சகோதரர், எங்கட எச்சுட்டோட மாற்றுவோம், எங்கட குணங்களை மாற்றுவோம், எங்கட சிந்தனைகளை மாற்றுவோம். சிலாக்களோட குறுகிய சிந்தனை, தூர நோக்கு சிந்தனையே இல்லை. இப்ப என்ன சொல்யூஷன் தேவையோ அதை கொடுத்துட்டு போவாங்க. அட இதனால எதிர்கால ஜெனரேஷன் எப்படி பாதிக்கப்பட போகிறது, இதுல யார் நஷ்டம் அடைய போறாங்க அப்படின்றத சிந்திக்கிறதை தவறி கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிரான திட்டமிட்ட சதிகள் இன்றைக்கு சில நண்பர்கள் மூலமாக உள்ளுக்கு வருது, பெண்கள் மூலமாக உள்ளுக்கு வருது. எப்படி வருது என்றால், சோசியல் மீடியாக்களை வச்சு இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் முஸ்லிம்களை இன்றைக்கு எப்படியாவது பிடிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பிடித்தும் விட்டார்கள். இன்னும் ஒரு ஆக டேஞ்சரான கோயில் தெரியுமா, இல்ஹாத், நாஸ்திக சிந்தனை இன்றைக்கு எங்க ஊர்ல பரவுது. ரமதான் வருகிறத நான் சொல்றேன், நீங்க நேரத்தை ஒதுக்கி அல்லாவுக்காக அல்லாவை பத்தி படிங்க, அல்லாவை பத்தி படிங்க. ஏன்னா அந்த ஒரு சகோதரர் கதைக்கிறவன் சொல்றான், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறார் என்று நீங்க சொல்றது பயான்ல கேட்டுத்தானே நாங்க நம்புறோம். எப்படி நம்புறது, எனக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்றான். சுபஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? குடும்பத்தில் ஒரு வாப்ப சொல்றார், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறார் என்பதை நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கிறது மூலம் என்றார். ஒரு வாப்பட நிலம் அப்படின்னா வைஃப் நிலம் எப்படி இருக்கும், வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் நிலம் இருக்கும். ஒரு வீட்டுல ஒருத்தருடைய கொள்கை நாஸ்திக கொள்கை வந்தால் ஆரம்ப காலங்களில் கிதாபுகளை வாசிக்கக்கூடிய உலமாக்கள் எச்சரிப்பார்கள். எப்படி இல்ஹாத் நாஸ்திக கொள்கையை எச்சரிக்கிறோம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நாங்க யோசிச்சோம், நாஸ்திக கொள்கையை பத்தி இங்க வந்து பயம் பண்ணுவாங்க. எங்க ஊர்ல அதை பத்தி பயம் பண்ண என்ன பிரயோஜனம்? யாராவது அப்படி கடவுள் இல்லை என்ற கொள்கை யாருமே இல்லை. ஆனா இப்ப உள்ள சிச்சுவேஷன் என்ன தெரியுமா, ஓவராக சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்ணி இந்த ஒரு மாதத்துக்குள்ள, நீங்க நம்புவீர்கள் இல்ல, இந்த ஒரு மாதத்துக்குள்ள 3 சகோதரர்கள் கதைத்தார்கள். 3 சகோதரர்கள் ஊரை சேர்ந்தவர்கள். 3 பேரும் சொல்ல வார்த்தை தெரியுமா, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு நம்புறது கஷ்டமாக இருக்கிறார்கள். அவங்க யாரும் மஸ்ஜிதுக்கு வராதவர்களும் அல்ல, தொழாதவர்களும் அல்ல, பயான் கேட்காதவர்களும் அல்ல. சிந்தனை போராட்டம், சிந்தனை தூண்டுதல் எங்கிருந்து உருவாகி இருக்கிறது யோசிச்சு பார்த்தா, தேவையில்லாத ஆய்வுகள், தேவையில்லாத உலமாக்கல் என்ற பெயரில ஷைத்தானியத்தை பரப்பக்கூடிய சில பேச்சாளர்களுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டு அதை மடங்கி அடிமைப்பட்டு இன்றைக்கு சிந்தனை ரீதியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருத்தர் பயான் பேஸ்புக்ல வந்தா இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையான ஒரு மௌலவிய, ஒரு நம்பிக்கையான ஹஸ்ரத்தை சந்திச்சு கேளுங்க, இவருடைய பயான கேட்கலாமா, இவருடைய யூடியூப்ல போய் படிக்கலாமா, இவருடைய கருத்துக்களை எடுக்கலாம்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியும், பெண்கள் பாவம் வீட்டுல யார்த்த பயான கேட்கறது, எந்த புக்க வாசிக்கிறது ஒன்றுமே இல்லை. இஸ்லாம் என்ற பெயர் போடுறது எல்லாத்தையும் நம்புறான். இன்னைக்கு இஸ்லாம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்கள் உடுப்பண்டு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத உடுப்புகளை உடுத்துக்கொண்டு போறாங்க. மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத இஸ்லாமிய வங்கிகள் என்ற பெயர்ல மக்களை ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள திசை திருப்புற மாதிரி இது ஒரு பக்கமா போய் கொண்டிருக்கிறது. அது வேற ஒரு பகுதி. இஸ்லாம் 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 என்ற அந்த பெயரை யூஸ் பண்ணி சமுதாயத்தை மக்கள் ஒரு ஷாரார் எங்கேயோ திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுக்கு முன்னாடி இது சம்பந்தமாக ஏன் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்றோம் என்றா, வரக்கூடிய இந்த மாதத்துல நேரத்தை ஒதுக்கி படிங்க. நான் எப்பயுமே சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, நாங்க நினைக்கிறது எங்கட பள்ளிக்கு மௌலவி வந்து பயான் வச்சா கிளாஸ் வச்சா மட்டும்தான் படிக்கிறேன் இல்ல, தேடி போய் படிங்க. சரௌண்டிங்ல எந்த பள்ளியில எந்த பயான் இருக்கு, எந்த கிளாஸ் இருக்கு, தேடி போய் படிங்க. ரமலானுடைய காலத்துல நேரத்தை ஒதுக்கி படுங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலப்பகுதியை நீங்க நினைச்சு பாருங்க பார்ப்போம். மஸ்ஜிதுகள் சிறிதாக இருக்கிற காலம், கூடாரத்திலையும் கொட்டில்களையும் தொழுவிக்கிற காலம், மக்கள் குவான்டிட்டி குறைவாக இருந்த காலம், குர்ஆன் சுன்னாவுக்கு ஊரிலே பலத்த எதிர்ப்புகள் இருந்த காலத்துல இருந்த கொஞ்ச பேராக இருந்தாலும் கிதாபுகளை விரிச்சு உலமாக்களை சந்தித்து விளக்கத்தோடு மார்க்கத்தை ஆழமாக தெளிவாக படித்தார்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாடளாவிய ரீதியில் 300க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மஸ்ஜிதுகள், ஆயிரக்கணக்கான உலமாக்கள் தாயிகள் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு உள்ள பிரச்சனை தெரியுமா, எங்கட கிரவுட் பெருசு, இன்றைக்கு குவான்டிட்டி கூட குவாலிட்டி குறைச்சு. குவாலிட்டி போல, உண்மையிலே குவாலிட்டி போல, என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். படிக்கிறது போதாமல் இருக்கிறது, ஆய்வுகள் போதாமல் இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றிய தெளிவுகள் நாளுக்கு நாள் கூட வேண்டிய நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில குறைந்து கொண்டு போகிறது என்றால் இதற்குரிய காரணம் என்ன என்பதை தேடி அதுக்குரிய சொல்யூஷனை எதிர்வரக்கூடிய ரமதான் மாதத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பியுங்கள். அது நாங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுவோம் என்ற ஒரு நல்லெண்ணத்தை நீங்கள் வைத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இந்த வரக்கூடிய ரமதான் மாதத்துல எங்க லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருவார் என்பதை மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். வல்லவர் ரஹ்மான் நம் அனைவரும் நல்ல அமல்கள் புரிந்து இந்த ரமலானுடைய மாதத்தை பூர்ணமான முறையில் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, மகத்தான ஒரு மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இபாதத்துக்கள் மூலமாக, அமல்கள் மூலமாக அந்த மாதத்தை அலங்கரிக்கணும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மோசமான சிந்தனைகள்ல இருந்து எங்களை நாங்கள் ஃபெஸ்டுக்கு மீட்டி கொள்றதுக்கும், அதற்கு பிறகு எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய நண்பர்கள் இவங்களை மீட்டி எடுத்து நல்ல வழி இதுதான் என்பதை சரியாக படித்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நீங்கள் அமைத்துக் கொள்ளும். ஏனால் இந்த ரமலான் என்பது எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரம் என்பதனால் எங்களை சேஞ்ச் பண்றதுக்குரிய ஒரு மாதமாக நாங்கள் இதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்கள், குறிப்பாக ரமலானுடைய காலங்கள்ல மஸ்ஜிதுகள், எல்லா மஸ்ஜிதுகளின் இரவு நேரங்கள்ல அந்த கியாமுடைய தொழுகைக்காக பலத்த ஏற்பாடுகளை செய்வார். ஹாஃபில்மார்களை வச்சு தொழுகை நடத்துவார். நீண்ட நேரம் குர்ஆன் ஓதுவார். சுஜூதுல நீண்ட நேரம் இப்ப தயாராகும். சுஜூதுல நீண்ட நேரம் என்னத்தை ஓதுறது, என்ன துஆ கேட்கிறது, எப்படி தொழுறது பிளான் பண்றது, மனைவியை கூட்டிட்டு வரதா, பிள்ளைகள் என்ன செய்யறது, நான் அந்த நேரத்தை எப்படி ஒதுக்குறது, சஹாபாக்கள் வாழ்க்கை எப்படி காணும் கலீலன் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவுல குறைவாக தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அந்த நேரத்தை எப்படி எடுக்கிறது, நேரத்தை எப்படி ஒதுக்குறது. அல் குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அந்த மாதத்துல குர்ஆனை கூடுதலாக ஓதுறதுக்கு எங்க திட்டம் என்ன, நாங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம்? சுபஹுக்கு போற எத்தனை பக்கம் ஓத போறோம், லொஹருக்கு போற எத்தனை பக்கம் ஓத போறோம், நைட்டுக்கு எத்தனை வசனங்கள் ஓத போறோம், பிளான் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு இப்ப பிரிச்சு கொடுங்க. இந்த மாதத்துல ரமதான்ல போட்டிகள் மாதிரி பிள்ளைகளுக்கு ஆர்வப்படுத்தும். குர்ஆனை முழுக்க முடிச்சீங்கன்னா உங்க கிஃப்ட தருவோம் பெருநாளைக்கு. இதை ஓதி முடியுங்க, இந்த பேஜ் ஓதி முடியுங்க, இந்த சூறாக்களை மனனம் செஞ்சு முடியுங்க. இப்படி அதாவது அவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்றால் அதன் மூலமாக இந்த ரமதானுடைய மாதம் இன்னும் சிறப்பான ஒரு மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளும். சில ஆட்கள் பணக்காரர்களாக இருப்பார். அவர்களுடைய பணம், அவர்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய செல்வங்கள் எவ்வளவுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால சகோதரர், நீங்க டார்கெட் பண்ணணும். எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்துல நான் தான் கூடுதலாக அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்தேன் என்ற அந்த பட்டியலை நான் இடம் பிடிக்கும். சேர்த்து வச்சுட்டு போய் வேலை பிள்ளைகளுக்கும் வைக்கணும், வராசத்து வைக்கணும். அதே நேரத்தில் நான் மௌத்தான கபருக்குள்ள நன்மை தானாக வரணும். இந்த ரமலான் மாதத்தில் கொடுக்கிற சதக்காக்கள் ஒவ்வொரு ரமலான்லையும் மக்கள் என்னை பார்த்து கொடுக்கணும். என்ற மௌத்துக்கு பின்னால எனக்கு அதுல நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நோன்பாளிகள் நோன்பு திறக்க செய்யும். இந்த சில சகோதரர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நோன்பு திறக்க வைக்கிறேன்டா வீட்டுல எல்லாரையும் அழைச்சி ஒத்தரத்துல கூப்பிடுறது, அதுவும் ஒரு முறைதான். ஆனால் ஆக ஏற்றமான முறை என்ன தெரியுமா சகோதரர்களே? ஊர்ல யார் கஷ்டவாளிகள் என்பதை தேடிப்பார். அவர்களுக்கு நோன்பு துறக்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து ஒரு மாதம் முழுக்கவா அல்லது ஒரு 15 நாளைக்கா 10 நாளைக்கா உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இஃப்தாருக்குரிய சஹருக்குரிய ஏற்பாடுகளை அல்லாஹ்வுக்காக ரகசியமாக செய்து கொடுத்துருக்கு. அதுல கூலி உங்களுக்கு வந்துடும். முகஸ்துதி வானம், பெருமை வானம், சொல்லி காட்டுறது வானம், அல்லாஹ்வுக்காக வேண்டிய சதக்காக்களை கொடுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் இறங்குறாங்க. அதுல ஒருத்தர் கேட்கிற துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் யார் செலவழிச்சு கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களை கொடுத்து கொண்டே இருன்றான். கொடுத்து கொண்டே இரு. அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபா, யார் செலவழிக்காம இருக்கிறத சேர்த்து மட்டும் வச்சு கொண்டிருக்கிறாங்களோ, இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களே கொடுத்துறாங்க. இப்ப நாங்க 1 லட்சம் வச்சு கொண்டிருக்கிறோம், 10 லட்சம் வச்சு கொண்டு கொடுக்க 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 அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். இது அல்லாஹ்க்கு தெரியுமே. அல்லாஹ் திரும்ப திரும்ப தருவான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்க ஏதாவது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் திரும்ப தந்து கொண்டே இருப்பான். இதை தாரது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நாங்க புடிச்சு கொண்டிருந்தோம், அல்லாஹ் தர தேவையில்லை. என்ன உங்களுக்கு இருக்குது, இருக்கிறத கொடுத்து அல்லாஹ் தருவான். மா இந்தக்கும் யன்ஃபர் வ மா இந்தல்லாஹி பாக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்கள்ட்ட இருக்கிறது அது ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடும். வமா இந்தல்லாஹி பாக்கின், அல்லாஹ்ட்ட இருக்கிறது அது பேலன்ஸா. அப்ப நாங்க மௌத்துக்கு முன்னால அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு போயிடும். அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில சதக்காக்களை செஞ்சு அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி ஜகாத் எப்பயுமே எங்கிற சமூகம் பழகி இருக்குது. ரமதான் மாதத்துல ஜகாத்தை கணக்கு பார்க்கும். சும்மா கண் துடைப்புக்காக போய்க்கு கணக்கு பார்க்க வேணாம். சில கோல் பண்ணி கடையில் இவ்வளவு ஸ்டாக் இருக்குது, கெஸ்ட் பண்ணி கொடுக்கலாமா? கெஸ்ட் பண்ணி எல்லாம் ஜகாத்து கொடுக்கலாம். அது கொடுக்கறது சதக்கா. சரியாக எக்யூரேட்டாக பாருங்க. சில எங்க கடையில ஸ்டாக் பார்க்க இயலாது, எங்களுக்கு டைம் இல்ல, 2-3 நாளைக்கு ஸ்டாக் பார்க்கறது, கடையை மூடினா அதுல வேற நஷ்டம் போயிடும். இந்த காரணம் ஒன்றும் சரி வராது. இஸ்லாம் ஜக்காத்த கணக்கு பார்க்க சொல்லுது. அதுலயும் 10 பவுனுக்கு மேல பெருமதி இருந்தா ஜக்காத் அப்பதான் கடமையாகுது. 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஜக்காத் கடமையாகுது. இருக்கிற பங்குல அல்லாஹ்
2.5 தான் கொடுக்க சொல்றோம். எல்லாத்தையும் கொடுக்க சொல்ல 50-50 கொடுக்க சொல்லவும் இல்லை, 3 கொடுக்க சொல்லவும் இல்லை, 4 கொடுக்க சொல்ல 40 அப்படி ஆகவே சின்ன ஒரு கணக்கு தான் கொடுக்க சொல்றோம். 2.5 வீதம் 100 ரூபாய் இருந்தா 2 ரூபா பேசாங்க. அப்ப கணக்கு போடுவாங்க. அப்ப அல்லாஹ் கொடுக்க சொல்லுங்க, கணக்கு பார்த்து கொடுங்க. சிலாக்கள் கேட்கிறேன் தெரியுமா, நான் போன மாசம் 10,000 சதக்கா கொடுத்தேன், மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு கொடுத்த சதக்காரத்தை மார்க் பண்ணி வச்சு, ஹஸ்பண்ட் நான் 1.5 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கொடுத்தாச்சு சதக்கா, அதை சக்காத்துல கழிச்சு கொள்ளிருமா, ஒரு சான்ஸ் ஒன்று எடுத்தாங்களே. இன்னும் நாங்க எங்கன்னு கேட்கிறோமா, அரே அல்லாஹ்ட்ட சான்ஸ் எடுக்கலாம். அல்லாஹ் சக்காத்தை கொடுக்க சொன்னா சக்காத்தை கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி அது தண்டனை நல்லா வச்சிருக்கிறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வஜுனூபுஹும் வதுஹும். நீங்க ரமதான்ல சக்காத்தை பத்தி படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த பொருட்களை எல்லாம், அந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் உருக்கி அல்லாஹ் நெத்திகளை முதுகுல எல்லாம் ஒத்தலம் போடுவான். இது தண்டனை. எனவே சகோதரர், இஸ்லாம் என்பது எனக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற வளைக்கிற மார்க்கம் அல்ல, சரியான மார்க்கம். மார்க்கம் எதை சொல்கிறதோ அதை நாங்கள் பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே மாதிரி ரமலானுடைய காலங்கள சகோதரர்களே அதிகமாக தொழுகைகளை ஈடுபடுறது, சதக்காக்களை கொடுக்கிறது. தொழுவது சதக்கா கொடுக்க மட்டும் போதாது, அடுத்தவர்கள் உள்ளத்தை நோகடிக்காம, அவங்களோட மனசு நோகடிக்காம, அவங்களோட சிரிச்சு கதைச்சு பேசி நட்புகளை நல்ல முறையில உறவாடி அவர்களோடு கதைச்சு, பணக்காரர்கள் ஏழைகள் படித்தவர்கள் படிக்காத வித்தியாசம் இல்லாமல் ஊர் மக்கள் முஸ்லீம்களின் அடிப்படையில் ஒற்றுமையாக எல்லோரும் இருப்பதையும் ரமலானுடைய மாதம் வரவேற்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நன்மைகளை ஏவி தீமையை தடுக்கின்ற தாவா பிரச்சாரங்களில் ஈடுபடும். உங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. அவர் நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, பாவத்துக்குன்னு தடுங்க. இந்த ரமலான் வந்தும் சிகரெட் குடிக்கிறவர்கள் இந்த சிகரெட்டை குடிக்க ஐடியா இல்லையா? எத்தனை ரமலான் தாண்டியாச்சு. கொஞ்சம் நீங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, மனசாட்சியை கேட்டு பாருங்க. சிகரெட் குடிக்க வானம், சூது விளையாட வாட்டம், இந்த லொட்டரி, இந்த லொட்டர் போடுறது, டிக்கெட் வாங்குவாங்க இல்லையா, இதை எடுக்க வானம். எத்தனை கொத்துமான சொல்றோம், எத்தனை கொத்துமான. 4-5 நாளைக்கு முன்னாடி இங்க வேற ஒரு டவுன்ல டிக்கெட் விற்கிறாங்க ஒரு வேன்ல. நான் சற்று ஓரமாக நின்று பார்த்தால் கவலைக்குரிய விஷயம், எங்கட சகோதரர்கள் போய் வாங்குறாங்க, எங்கட முஸ்லிம் சகோதரர்கள் லொத்தரை வாங்குறாங்க. சுத்தமான ஹராம் அது. அல்லாஹ் குர்ஆன்ல வானான்னு எச்சரிக்கை. லொத்தரை வாங்குறாங்க, அங்க அடகு வைக்கிற இடத்துல, வட்டிக்கு அடகு வைக்கிற இடத்துல போலி நிக்கிறாங்க. மார்க்கத்துக்கு முரணான செயற்பாடுகள் நிறைய கேள்விப்படுது. அன்புக்குரிய அதே மாதிரி இந்த தூளுக்கு எடிக்ட் ஆகி கொண்டு போகக்கூடிய பெர்சன்டேஜ் நாளுக்கு நாள் குறைய வேண்டி இருக்குது, ஆனா கூட்டிட்டு போகும். தூளுக்கு அடிமையாகிறாங்க, சம்பாதிக்கிறான், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், கொண்டு வந்த காசை வீட்டுக்கு சாப்பிட கொடுக்காம, மனைவியை பார்க்காம, பிள்ளைகளை பார்க்காம தூளை வாங்கி அடிச்சுட்டு சும்மா இருக்கான். இன்றைக்கு அது வேறொரு ஸ்டைலுக்கு மாதிரி டெப்லெட்டை யூஸ் பண்றான். சுபஹானல்லாஹ். ஏன்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏதோ இன்பம் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாம் தடுத்த அனைத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு. இந்த ஊரில் உள்ள பாவங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோரிடம் இருக்குது. ஊர் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எல்லோரிடம் இருக்கிறது. ஊரில் இருந்து வருடத்துக்கு குறைஞ்சது 2 ஹாஃபிதுகள், 2 மௌலைமார்களை உருவாக்குற பொறுப்பு எங்கட மக்களுக்கு இருக்கிறது. ஊர் மக்களை படித்த பிள்ளைகளாக மாற்றக்கூடிய பொறுப்பு எங்கட மக்கள்கிட்ட இருக்கு. பாவங்களை ஊரை விட்டு துரத்துவது, முற்றுமுழுதாக அழிக்கிறது இந்த வாலிப சமூகத்தில் அல்லாஹ் அமானியமாக தந்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, ஊருக்கு என்ற ஒரு நலவு செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும். ஒன்றாக சேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரை நல்லொரு மார்க்கப்பட்டுள்ள, இஸ்லாத்துக்கு முரண் இல்லாத, பாவங்கள் குறைந்த, நல்வழிப்பட்ட நிறைய சகோதரர்கள் வாழக்கூடிய ஒரு சிறந்த ஊராக மாற்ற முடியும் என்பதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, ஊருக்கு நலவு செய்கிற விஷயத்துல ஒத்துழைக்கிறதுக்கு எல்லா மக்களும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கடைசியாக சகோதரர்களே, ஜும்மாவுக்கு வரக்கூடிய டைம், கொத்துபா ஆரம்பிக்கின்ற நேரத்தில் குறைவாக மக்கள் இருக்கிறார். ஆனால் கடைசி நேரம் வருகிற நேரத்தில் எல்லோரும் ஓடிக்கொள்வாங்க. தக்பீர் கட்டத்துக்கு அப்புறம் ஓடிட்டு வராங்க. இந்த நிலைமை மாறும். உண்மையில் எல்லோருக்கும் பிஸி இருக்கும், ஏதோ ஒரு வேலை ஒன்று இருக்கும். திடீரென எமர்ஜென்சியாக ஒரு வேலை வாரது வேறு. சில ஆட்களோட ஹேபிட், வளமையான பழக்கமே கொத்துபாக்க லேட்டாகி வரும். அவங்க நினைச்சு கொண்டிருக்காங்க தெரியுமா, கொத்துபாக்கு 2 ரக்காத் தொழுட்டு போனா ஓகே இல்ல. ஒரு ஹதீஸ் இருக்குது, நேரத்தோட வாரவங்களுக்கு ஒட்டகம் கொடுத்த நன்மை, அதுக்கப்புறம் வாரவங்களுக்கு மாடு கொடுத்த நன்மை, அதுக்கப்புறம் வாரவங்களுக்கு ஆடு கொடுத்த நன்மை, அப்படி வந்து ஹதீஸ்ல எப்படி வருது, இமாம் மிம்பரு கேறி விட்டால் கொத்துபாவுக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களை பதிவு செஞ்சு கொண்ட மலக்குமார்கள் ஏட்டை மூடிவிட்டு கொத்துபாவை கேட்பதற்காக அமர்ந்து விடுவார். இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு அப்புறம் வாரவங்க கொத்துபாவுக்கு வந்த லிஸ்ட்ல அவங்க பேர் இல்லை. ஹதீஸின் பிரகாரம் கொத்துபாவுக்கு வந்த லிஸ்ட்ல அவங்க பேர் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கும் பயிற்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக ரமலானுடைய மாதம் முன்னாடி வருகிறது. கடந்த காலத்தை உற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய அந்த ஜும்ஆவிலிருந்து
கொத்துபாவுக்கு இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பள்ளி நிறைந்து வலிந்து எல்லா மக்களும் நேர காலத்தோடு வரக்கூடிய பாக்கிய அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி சகோதரர்களே, நாங்கள் வக்துக்கு தொழுகிற நேரத்திலையும் தான், ஜுமாவுக்கு தொழுகிற நேரத்திலையும் தான், முன் சஃப் இரண்டாவது சஃப் எல்லாம் ஓகே, சஃப்புகள் பின்னாடி போக போக இந்த காலோடு கால் சேர்த்து வைக்கிற சுன்னா இன்றைக்கு நிறைய பேர் பின்பற்றாம இருக்கிறோம். நாங்க யாரும் சொந்த கருத்தை சொல்லவில்லை. ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் ஒன்றாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தருடைய கால் அடுத்தவங்க காலோடு சேர்ந்து இருக்கும், ஒருத்தருடைய கால் அடுத்தவங்க காலோடு சேர்ந்து இருக்கும், இல்லாத இடையில ஷைத்தான் வரணும் ஹதீஸ் இருக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னா சகோதரர்களே, தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் தொழுகிறார்கள், ஒவ்வொரு சஃபாக பின்னுக்கு போக 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 இடைவெளி கூடிக்கொண்டு போகும். இல்ல, நேராக நெருக்கமாக நீங்கள் அந்த சஃப்ல நில்லுங்க. இதுவும் இன்றைக்கு எங்களை விட்டு அரிதாக போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்தை மையமாக வைத்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படித்த விஷயங்களை மீட்டி பார்ப்போம், படிக்காத புதிய விடயங்களை படிப்போம். ரமலானுடைய மாதத்தை எல்லோரும் இபாதத்துக்களால் நல்ல மனதோடு அலங்கரிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் இந்த மாதத்தை பூர்ணமாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.